வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்கப் போகும் படம் மை லாட். சமூக அரசியல் பின்னணியுடன், கிட்னி திருட்டை மையமாக வைத்து நெஞ்சை பதற வைக்கும் கதையுடன் உருவாகியிருக்கும். இந்த படத்தின் முழு கதைச் சுருக்கத்தை இப்போது பார்ப்போம். கோவில்பட்டியில் ரேஷன் கடை முதல் அரசு மருத்துவமனை வரை ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரிசையில் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சாதாரண மனிதர் முத்துச்சிற்பி. அவன் வாழ்க்கை முழுக்க காத்திருப்பும் போராட்டமும் தான். அவனுடன் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் சுசீலா, தன் தந்தை இறந்த பிறகு முத்துச்சிற்பியையே நம்பிக்கையாக பார்க்க ஆரம்பிக்கிறாள். இருவருக்கும் காதல் உருவாகிறது. ஆனால் அவளை நல்ல வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதில் முத்துச்சிற்பி போராடிக் கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் சென்னையில் மிகுந்த அதிகாரமும் பணமும் கொண்ட மத்திய அமைச்சர் ஒருவர் கடுமையான உடல்நல பிரச்சனையால் அவதிப்படுகிறார். அவருக்கு உடனடி கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. பணம் இருந்தாலும் உயிரை காப்பாற்ற சரியான தானம் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஏழை மக்களை ஏமாற்றி கிட்னி திருடும் ஒரு பெரிய கும்பல் செயல்பட்டு வருகிறது. எதிர்பாராத விதமாக இந்த சதியில் சுசிலா சிக்கிக் கொள்கிறாள். முத்து சிற்பியின் வாழ்க்கை ஒரே நொடியில் தலைகீழாக மாறுகிறது. காதலியை காப்பாற்றவும் இந்த அநியாயத்திற்கு எதிராக போராடவும் அவன் எழுந்து நிற்கிறான். சாதாரண மனிதனாக இருந்த முத்து சிற்பி ஒரு கட்டத்தில் அதிகாரமும் பணமும் கொண்டவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் சிக்குகிறார். ஏழை மக்களின் உயிரை பொருளாக பார்க்கும் கருப்பு சந்தை உலகத்தின் கொடூரம் வெளிச்சத்துக்கு வருகிறது. இறுதியில் சுசீலாவின் நிலை என்ன ஆகிறது? முத்துச்சிற்பி இந்த அமைப்பை எதிர்த்து வெற்றி பெற்றுகிறானா என்பதே கிளைமேக்ஸ். சாதாரண மனிதனின் வாழ்க்கை, அதிகாரத்தின் அத்துமீறல் மற்றும் மனிதநேயத்தின் மதிப்பு ஆகியவற்றை உணர்த்தும் ஒரு சமூக திரைப்படமாக மை லாட் உருவாகியுள்ளது. இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்டில் சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் மற்றும் விமர்சனங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.